சாயிராம். ஓம் சாயிராம். கண்மணியே, நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு, வெற்றியை எட்டிப் பிடிப்பதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். என்னை மறந்து விடாதே. என் மேல் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை பின்னாலிருந்து தள்ளிவிட நன்றியற்ற கரங்கள் 1000 உன்னை சுற்றியிருந்தாலும் உன் முன்னே நின்று நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே என் கண்மணியே. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும். நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. உன் எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடி. நல்லதே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் இருப்பேன். எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியை சந்தோஷப்படுத்தவே உன் அப்பா இருக்கிறேன் என்பதை முழு மனதாக நம்பு. ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை சர்வ நிச்சயமாக உனக்கானதே, உனக்கான விடியலே. நாளை சூரிய உதயம் சர்வ நிச்சயமாக உனக்காகவே உதிக்கும். பயம், விரக்தி, கோபம், பொறாமை இவை அனைத்துமே உன்னுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவை உன்னிடத்தில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைக்கும் தேவையில்லாத எண்ணத்திற்கும் உன் மனதில் வழிவகுத்துவிட்டு அந்த நேரத்தை வீணடித்து விடாதே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இது அனைவருக்கும் சமமே. நீ மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன் அடுத்த வேலையை நீ செல்ல, அந்த வேலையில் உன் கவனத்தை செலுத்த நீ முற்படுவதுதான் அனைத்திற்குமே நல்லது.
நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயிபாபாவாகிய என் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்ற உறுதியை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதுவுமே நிரந்தரமல்ல. இங்கு ராஜாக்கள் கூலியாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்புதான். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனைத்து ரூபத்திலும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் உன் மனக்குழப்பத்தாலும் என் வாக்கை, என்னுடைய உணர்வை, என்னுடைய பிம்பத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் நீ நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நான் உனக்கு கூறும் அறிவுரையெல்லாம் நீ தவற விட்டுவிட்டு பின் என்னிடமே ஓடி வந்து என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுங்கள் சாயிநாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் உன் சாயி தேவாவின் பரிமாணங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கும். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்று நீ அதை உணர்ந்தாய். யார் மூலமாகவும் உனக்கான வழிகளை நான் தேர்வு செய்து கொடுப்பேன். அதைதான் இன்று நீ உணர்ந்திருக்கிறாய். யாரையும் முகத்தை பார்த்து எடை போடாதே. அது மிகவும் தவறான செயல். நீ ஒருவரை அப்படி நினைத்தாலென்றால் உன் சாயி தேவா முற்றிலும் அதை சிறிது நேரத்தில் நீ நினைத்தது தவறு என்று நான் உனக்கு உணர்த்துவேன். யாரையும் மிக சுலபமாக, மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதே. உன்னை விட அதிக பலசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட உன் எண்ணங்களுக்கு மிக குறைவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை போல் அனைவரையும் சமமாக எப்பொழுதும் எண்ணி விடாதே. வாழ்க்கையில் நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று இருக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இரு. அதை நீ செய்தால் உன் செய்கையை உன் சாயப்பா விரும்பி நேசிப்பேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சிந்திக்கவும் முடியும். முடிந்ததை நினைத்து, வந்ததை நினைத்து வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே உட்கார்ந்திருந்தால் எதையுமே தீர்க்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. எல்லோருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இன்பமும் துன்பமும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழவும் முடியாது, மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்டது, அவரவர் என்று நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவரவர்க்கு வந்துதான் சேரும். அனைத்து விஷயங்களிலும் உன்னை காப்பாற்ற, அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நானும் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நிம்மதியோடு உறங்கு. இதுவரை தூக்கத்தை தொலைத்திருந்த உன் கண்கள், நிம்மதியை துளைத்திருந்த உன் மனது இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடு, தவறு ஏதும் இல்லை. ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துமாறு எந்த ஒரு சொல்லையும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பதும் மனதுதானே, அதுவும் லேசான மனம்தானே. நீ கூறும் சொற்கள் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கைக்குதான் கஷ்டமாகிவிடும்.
உனக்கு அந்த வேதனையை யாராவது கொடுத்தால் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நினைத்துப்பார். அதை நினைத்து பார்த்தாலே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாமாட்டாய். உன்னை ஒதுக்கும் உறவுகளை நீ மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்வும் நாளை விருட்சமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் உன்னை ஒதுக்கிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உன்னுடைய தோல்விக்கு பின்னால் நீ ஒருவர் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பெற்ற 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய மற்றவர்களின் பிரார்த்தனையே நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான பாதையில் நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்வேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய், சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். நாளை விடியலில் எதிர்பாராத ஒரு அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் வந்து நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். நாளை முதல் என்னுடைய திட்டம் உனக்கு புரியத்தான் போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு, ஒரு விதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு
சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும், இப்படியே உன் வாழ்க்கையை கடித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதே. மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனை என்று உன்னிடம் வந்து சொன்னால் அதை கேட்டுவிடு. உன்னால் முடிந்த உதவிகளை செய். ஆனால் மற்றவர்களுக்கு உன்னுடைய முடிவை மட்டும் எப்பொழுதும் தந்துவிடாதே. உன்னுடைய அறிவுரையையும் கொடுத்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இப்படி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு வழியே தெரியாத பாதையில், வழியில் முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என்னால் என்ன செய்ய முடியும், என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய் குழந்தையே. நீ முதலில் தைரியமாக இரு. மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே. உனக்காக உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் மற்றவர் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. எனவே ஏமாளியாக இருக்காதே. நல்லவளாக இரு, நல்லவனாக இரு. ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ கவனி. மற்றவர்கள் வாழ்க்கையை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் அவரவர் கடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா இருப்பேன். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு யார் சென்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகும்படி உனக்கு நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். இது நிச்சயமாக நடக்காது குழந்தையே. நான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கையை மெருகேற்ற, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நிதர்சனத்தை உனக்கு அறிய வைத்து, வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து சென்று, உனக்கு முன்பாக நான் வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக நான் பாதுகாவலனாகவும் உன் பக்கவாட்டிலில் எப்பொழுதும் நான் உனக்காகவே வந்து கொண்டிருந்து, நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் நண்பனாக, அனைத்துமாக நின்று உன்னை வாழ்க்கையில் வழிநடத்துவேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது பறவையை எப்படி கயிறு கொண்டு இழுப்பார்களோ அதை போல நான் உன்னை என் கரம் பிடித்து இழுத்து உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது குழந்தையே. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நிச்சயமாக நல்ல வதமாகவே, மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். ஜெயித்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சியில் அமரத்தான் போகிறாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி நிச்சயமாக பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன்
நீ பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக தக்க பதிலடி நான் கொடுப்பேன். அவர்களால் நீ வடித்த கண்ணீருக்கு நல்ல பதிலை நான் திருப்பிக் கொடுப்பேன். அவர்கள் முன்னால் உன்னை மிக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் குழந்தையே. அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தையும் உனக்கு செய்த கெடுதலையும் நினைத்து அவர்களை மனம் வருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் அன்பிற்காக மீண்டும் ஏங்கத்தான் போகிறார்கள். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு பக்கத்திலேயே இருக்கப் போகிறேன். நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிரியமான குழந்தை. உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் குழந்தையே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சோகம் வந்தாலும் என்னிடம் வந்து ஆத்மார்த்தமாக பேசு. நான் உன்னுடைய குறைகளுக்கு நிச்சயமாக பதிலுரைப்பேன். உன்னால் அதை புரிந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன் என் கண்மணியே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவே விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து நிச்சயமாக உன் அப்பா சேர்ப்பேன். உன்னை அழ வைத்தவரின் ஆட்டத்தை நான் அடக்கி காட்டுகிறேன். அவர்களை மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் செய்வேன். உன்னோடு சேர்ந்து மீண்டும் சந்தோஷமாக வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். ஏதோ ஒரு பிறவியில் நீ செய்த புண்ணியத்தினால்தான் உன் அப்பாவிடம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தது எல்லாமே 100% நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் அற்புதமான வாக்குதான். என் வாக்கு என்றுமே பலிக்காமல் போனதே இல்லை. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடித்தான் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னை தேடி வரும் நேரம் இது. இந்த நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. உன் கர்மவினையெல்லாம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. கண்மணியே, உன்னுடைய அனைத்து துன்பங்களும் முடிய போகிறது. நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு, எதையும் சகித்து கொண்டு இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உனக்கு இருக்கும் வேதனைகளாலும் சோதனைகளாலும் பல நிமிடம் பல சமயம் அதை கேட்க மறுத்து கொண்டிருக்கிறாய். உணரவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே கூடவே ஆனந்தமும் சந்தோஷமும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இது நிதர்சனமான உண்மை. உன் மனதில் இருக்கும் பல நாள் கஷ்டத்திற்கு பதிலாக உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். நீ கேட்பது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். கேட்டது எல்லாம் கிடைக்கும். விரும்பியது எல்லாம் நடக்கும். நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. அந்த அற்புதத்தை உன் சாயப்பா நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன்.